இந்த வீடியோ காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் ஹிஸ்ட்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டோரி பேஸ்டு பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்குறோம். இதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி மகா ஜனபதாஸ் பற்றின இன்ட்ரோடக்ஷனை நம்ம பார்த்துருக்குறோம். அதை தொடர்ந்து வர டைனாசிட்டி தான் ஹரியங்கா டைனாசிட்டி. இதை யாரை எஸ்டாப்ளிஷ் பண்ணினாருன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிசாரா. இவர் பிசி 558 491 வரைக்கும் ஆட்சி பண்ணினாரு. இவரு 15 வயசு இருக்கும் போதே அரியணை ஏறிட்டாரு. கிட்டத்தட்ட 52 வருஷம் ஆட்சி செஞ்சாரு. இவருடைய தந்தையார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டியா. இவர்களுடைய தலைநகரம் ராஜகிருகா. இது 5 மலைகளால சூழப்பட்டிருக்கும். இவர் புத்தருடைய சமகாலத்தவர். அவருடைய பிரின்சிபல்ஸையும் அவர் ஃபாலோ பண்ணிக்கிறாரு. மகாவீரருடைய சமகாலத்தவரும் கூட. அந்த காலத்துல ராஜாக்கள் பேரரசை விரிவுபடுத்தணும், அண்டை நாடோட நட்புறவா இருக்கணும் அப்படிங்கறதுனால திருமண உறவுகளை வச்சுக்குவாங்க. அப்படி இவர் என்ன பண்ணாரு, ஒரு 3 பெண்களை திருமணம் செஞ்சுட்டாரு. யாரை பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா கோசலா தேவி, செல்லண்ணா, கேமா. அவங்க எந்தெந்த நாடுகளை சேர்ந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா கோசலா தேவி கோசல நாட்டினுடைய இளவரசி, செல்லண்ணா வைசாலி நாட்டினுடைய இளவரசி, கேமா மந்திர நாட்டு மன்னனுடைய மகள். ஸ்டாண்டிங் ஆர்மியை முதலா கொண்டு வந்தவர் பிம்பிசாரர் தான். 16 மகா ஜனபதங்கள்ல ஒன்னான மகதாக பெரிய அளவுல தான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. இவருடைய கொள்கை என்னவா இருந்ததுன்னா, பேரரசுகளை நிறைய கைப்பற்றி தன்னுடைய பேரரசை விரிவுபடுத்தணுங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான் இருந்தது. இவர் கைப்பற்றின பகுதியிலேயே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா அங்கா தான். இந்த அங்கா 16 மகா ஜனபதங்கள்ல ஒன்று. இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே எஃபெக்டிவா இருந்தது. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் 3 பிரிவா பிரிக்கப்பட்டிருந்தது. எக்ஸிக்யூட்டிவ், மிலிட்ரி, ஜுடிஷியல். இவர் ஆட்சியில இருக்கும் போதே இவங்களுடைய மகனால இவர் கொல்லப்படுறாரு. அடுத்தது அவர் தான் அரியணை ஏறாரு. அந்த அரசன் தான் அஜாத சத்ரு. இவரு 492 பிசில இருந்து 460 பிசி வரைக்கும் இருந்தாரு. இவரு பிம்பிசாராவுக்கும் செல்லண்ணாவுக்கும் மகனா பிறந்தாரு. புத்திஸ்ட பெரிய அளவுல ஃபாலோ பண்ணினாரு. அதனாலதான் 483 புத்தர் இறந்ததுக்கு அப்புறமா முதல் மாநாட்டை ராஜகிருவால நடத்தினார். இவருடைய போர்களை பத்தி பார்க்கலாம். 16 மகா ஜனபதங்கள்ல இருக்கக்கூடிய கோசலாவையும் வச்சாவையும் இவர் கைப்பற்றிடுறாரு. கூடவே 16 வருஷ போருக்கு பிறகு வைசாலியை அழிச்சு தன் நாட்டோட ஒண்ணு இணைச்சுக்கிறார். வைசாலி எதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாயுடைய நாடான லிச்சாவி வைசாலியின் ஒரு பகுதியா இருந்துச்சு. இவரோட போர்கள்ல மகிழகண்டாங்கிற கருவியை பயன்படுத்திக்கிறாரு. அதாவது கற்களை எரிந்து வீரர்களை கொல்றது. அது மட்டும் இல்லாம தேர் போன்ற கருவிகளையும் பயன்படுத்திக்கிறார். இவரை வேறு பெயர்களால எப்படி அழைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா குனிகா மற்றும் அசோகச்சந்தா. இவர் இறந்ததுக்கு அப்புறமா இவரது மகன் உதயணன் 9 வயசுலயே அரசனாயிடுறாரு. உதயனுடைய இன்னொரு பெயர் உதயபத்ரா. இவர் 460 பிசில இருந்து 444 பிசி வரைக்கும் இருக்கிறாரு. ஹரியங்க வம்சத்தினுடைய கடைசி அரசர். ஹரியங்க வம்சத்தினுடைய தலைநகர் ராஜகிருகா. இதை இவர் பாடலிபுத்திரத்துக்கு சேஞ்ச் பண்றாரு. இவரோட ஆட்சி காலத்துல கங்கை நதிக்கு மேல போர்ட்டை கட்டிக்கிறாரு. இவருடைய பேரரச நார்த்ல ஹிமாலயாஸ்ல இருந்து சவுத்துல சோட்டா நாக்பூர் வரைக்கும் விரிவுபடுத்தி இருக்கிறாரு. இவருடைய வாரிசுகள் அனிருத்தா, மண்டா, நாகதக்ஷா. கடைசியா உதயணன் அவந்தி நாட்டை சேர்ந்த பால்காவால கொல்லப்படுறாரு. இப்ப நம்ம பார்க்க போறது திசுநங்கா வம்சம். இந்த வம்சம் எப்படி உருவாச்சுன்னா கரியங்கா வம்சத்தை அழித்து திசுநங்கா வம்சம் உருவானது. இந்த வம்சத்தை உருவாக்கியவர் திசுநங்கா. இவர் அரசனாகுவதற்கு முன்னாடி வாரணாசியில வைஸ்ராயா இருந்தாரு. இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மகதத்துக்கும் அவந்திக்கும் இடையே நீண்ட நாள் பிரச்சனையை தீர்த்தாரு. அதை தீர்த்து அவந்தியை அடிச்சு மகதத்தை தன் நாட்டோட ஒன்னா இணைச்சிட்டாரு. இவர் ஆட்சிக்கு வரும்போது இதனுடைய தலைநகர் பாடலிபுத்திரமா இருந்தது. அதைய வைசாலிக்கு சேஞ்ச் பண்ணார். இவர் இறந்ததுக்கு அப்புறமா இவரது மகனான காலசோகன் ஆட்சிக்கு வர்றாரு. இவரை காகவர்ணன் சொல்லி அழைப்பாங்க. இவரு 2வது புத்த மாநாட்டை வைசாலியில நடத்துறாரு. அதற்கு பிறகு தன்னுடைய தலைநகரை பாடலிபுத்திரத்துக்கு மாத்திடுறாரு. அரண்மனையில் நடந்த ஒரு சண்டையில இவர் கொல்லப்படுறாரு. இத்தோட திசுநங்கா ஆட்சி முடிவு பெறுது. அடுத்தது நந்த வம்சம். 345 பிசில இருந்து 321 வரைக்கும் இந்த வம்சம் இருந்தது. இந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் மகாபத்மநந்தன். இவர் காலசோகனை கொன்று நந்த வம்சத்தை உருவாக்கினாரு. இவரை ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் எம்பரர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்லுவோம். ஆரம்பத்துல சமூகம் 4 நிலைகளாக பிரிச்சிருந்தாங்க. பிராமணாஸ், சத்திரியர், வைசியர், சூத்திரர். இதுல பிராமணர்கள் வேதங்கள் ஓதுபவர்களாகவும், சத்திரியர்கள் அரசு ஆள்பவர்களாகவும்,
வைசியர்கள் வந்து பொருட்களை உற்பத்தி செய்து வியாபாரம் செய்கிறவர்களாகவும் சூத்திரர்கள் வந்து அடிமட்ட வேலைகளை செய்பவர்களாகவும் இருந்தாங்க. இந்த மாதிரி அடிமட்ட நிலையிலிருந்து வந்தவர்கள் தான் இந்த நந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஜெயினிஸ் டெக்ஸ்டின் படியும் கிரேக்க டெக்ஸ்டின் படியும் இவருடைய தந்தையார் வந்து ஒரு பார்பர்னு சொல்லப்படுது. இவரு 28 வருஷம் ரூல் பண்ணாரு. இவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் பரசுராமர், ஏக்ரத் என அழைக்கப்பட்டார். மேலும் சத்திரியர்களை அழித்ததால சர்வ காஸ்திரி ஆந்தகம் அழைக்கப்பட்டார். இவருடைய ஆட்சி பாத்தீங்கன்னா, நார்த்ல குரு நாட்டுல இருந்து சவுத்துல கோதாவரி வரைக்கும், ஈஸ்ட்ல மகதத்துல இருந்து வெஸ்ட்ல நர்மதா வரைக்கும் கைப்பற்றி இருந்தாரு. இவருடைய ஆட்சியில நிறைய ராஜ்யங்களை கைப்பற்றுறாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா, கலிங்காவையும் மகதத்தையும் இணைச்சு இமேஜ் ஆஃப் ஜின்னான்னு சொல்லி ஒரு வெற்றி கோப்பையை அடையிறாரு. இவர் இத்தனை ராஜ்யங்களை கைப்பற்றி இருக்கிறாருன்னா, இவர்கிட்ட இருந்த போர் படைகள் அந்த அளவுக்கு இருந்திருக்குது. என்ன நல்லா வச்சிருந்தாருன்னா, 2 லட்சம் காலாட்படை இருந்திருக்குது, 60,000 குதிரைப்படைகள் இருந்திருக்குது, 6,000 யானை படைகள் இருந்திருக்குது. இதை மெயின்டைன் பண்றதுக்கு பெரிய அளவுல டாக்ஸ் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி இருக்கிறாரு. மகா பத்மநந்தனுக்கு அப்புறமா தனநந்தன் ஆட்சிக்கு வர்றாரு. நந்த வம்சத்தினுடைய கடைசி அரசர் இவர் தான். நார்த் வெஸ்ட் இந்தியால அலெக்சாண்டர் வந்து இந்தியாவின் மீது படையெடுத்து வரும்போது இவங்க கிட்ட இருந்த படைபலத்தால அலெக்சாண்டர் அப்படியே திரும்பி போயிட்டாரு. இவங்க அப்பா கிட்ட இருந்த மாதிரியே இவர்கிட்ட 2 லட்சம் காலாட்படை, 20,000 குதிரைப்படை, 3,000 யானைப்படை, 2,000 தேர்கள் இருந்ததா சொல்லப்படுது. இவ்வளவு விஷயங்களை வச்சிருந்ததுனால இவர் ஒரு பவர்ஃபுல் ரூலரா இருந்திருக்கிறாரு. இவர் ஒரு அளவுகோலை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு பேரு நந்தோபகர்மணி. வரி விதிப்பு மற்றும் சில முரண்பாடான காரணங்களால வந்து மக்கள் வந்து இவருடைய ஆட்சியை வந்து வெறுக்கிறாங்க. மேலும் இவர்கிட்ட கருவூல அதிகாரியா இருக்கிற, அதாவது வரவு செலவு கணக்கு பார்த்துட்டு இருக்கிற ஒரு அதிகாரியான சகதலா வந்து கடுமையான முறையில தண்டிக்கப்படுறாரு. இதனால கோபம் அடைஞ்ச சகதலா வந்து கௌடில்யர்கிட்ட, அதாவது சாணக்கியர்கிட்ட தன்னுடைய உதவியை கேட்டு போறாரு. எப்படியாவது தன்னந்தனை வீழ்த்தியே ஆகணும், இந்த வம்சத்தை அழிச்சே ஆகணும்னு சொல்லி முடிவெடுக்கிறார். சாணக்கியர் வந்து தன்னந்தனை அழிப்பதற்காக சந்திரகுப்தரை வந்து தயார்படுத்துறாரு. சந்திரகுப்தர் தன்னந்தனை அழித்து நந்த வம்சத்தை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றாரு. பின்பு சந்திரகுப்தர் வந்து மௌரிய பேரரசை உருவாக்குறாரு.